இன்றைய காதலர் தினம் அப்படிங்கிற ஒரு அமளி இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் பரவலாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது. இதில் திருமணம் முடித்தவங்க, திருமணம் முடிக்காதவங்க எல்லாருமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதும், இதுக்காக வேண்டி வியாபாரிகள் எல்லாம் பூக்கள் விற்கிறது, ஆடு விற்கிறது, சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் விற்கிறது, இதுவெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த காதலர் தினம் எப்படி வந்துச்சு, இது எப்படி மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்முடைய இதே யூடியூப் சேனலில் காதலர் தினம் என்று ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இது குறிப்பாக ஒரு சிலை வணக்கத்திலிருந்து உருவெடுத்து பரிமாற்றம் அடைஞ்சு வந்தது இந்த வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கு தெரியுமா வேலண்டைன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு காதலர் தினம் அப்படின்றதுக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் என்ன சம்பந்தம்? வேலண்டைன்ஸ் டேக்கு மொழிபெயர்ப்பு காதலர் தினமா? வேலண்டைன் அப்படிங்கிறது ஒரு துறவியின் பெயர். அந்த துறவியின் பெயரை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பூஜை தான் காலப்போக்கில் காதலர் தினமாக மாறுச்சு. அதனுடைய வழக்கம் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருடங்களும் பேச வேண்டியதில்லை, ஏற்கனவே பேசியிருக்குது, அதை நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன் என்றால், இந்த காதலர் தினம் அப்படிங்கிற இந்த கலாச்சாரம் உண்மையிலேயே ஒரு அனாச்சாரம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த அனாச்சாரத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகம் விழிப்புணர்ச்சி பெறணும். சிலர் மனசுக்குள்ள கேள்வி கேட்கறது எனக்கு நல்லா தெரியுது. அதாவது காதலிக்கிறது, அன்பு வைக்கிறது என்பது தப்பா? அன்பு வைக்கக்கூடாதா? அன்பு வைக்கலாம் தானே? இது ஒரு மனிதன் இயற்கையாக வரக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு விஷயம் தானே. இறைவன் தானே அந்த உணர்வை ஏற்படுத்தினான். எனவே நாம அன்பு வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்படுது. நல்லதுதான், வைக்கலாமே, அன்பு வைப்போம், நம்ம எல்லாருமே அன்பு வைப்போம். ஆனால் மனசாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நிபந்தனைகளை வைத்து அதுக்கப்புறம் நம்ம அன்பு வைக்க தொடங்குவோம். உதாரணமாக, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் தங்கச்சி கிட்ட ஒரு பையன் அன்பு வச்சு தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறான், இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உன்னுடைய தாயிடம் ஒருத்தன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம தாத்தாவோடு ஒருத்தன் எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கேட்டால் நாங்கள் லவ் பண்ணுறோம், அன்பு வைக்கிறோங்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ நீ யாருக்கிட்ட நீ அந்த அன்பை காட்ட போகிற? யாரையோ பெற்ற ஒரு பிள்ளைக்கிட்ட, எவனுக்கோ மனைவியான ஒரு பெண்ணுக்கிட்ட, அல்லது யாருக்கோ தங்கச்சியாக பிறந்த ஒருத்திக்கிட்ட நீ அன்பு காட்ட போறியா? அன்பு காட்டு. உன் மனைவியிடம் அன்பு காட்டு, உன் தாயிடம் அன்பு காட்டு, உன் தங்கையிடம் அன்பு காட்டு, உனக்கு படித்து தந்த ஆசானிடம் அன்பு காட்டு. அது என்ன பிப்ரவரி 14 அன்பு காட்டணும்? எப்போவுமே அன்பு காட்டு, உம்மாவை எப்போவுமே நேசி. அப்போ ஒரு தினத்தை உருவாக்கி ஒரு அனாச்சாரம் வித்திடப்படுது. இதில் உண்மையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், வியாபாரிகள் லாபம் அடைகிறாங்க, அவ்வளோதான். வியாபாரம் லாபம் அடையுது. அடுத்தது விபச்சாரம் அரங்கிறது. ஸ்கூலில் நடந்த ஆரம்ப காலத்து காதல், ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அப்போவே எனக்கு இருந்த பாய் ஃப்ரெண்டு, திரும்ப இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை வருது. எனக்கு ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த காதலர் தினம். இதை நாங்கள் முழுசாக நாங்கள் நிராகரிக்க வேண்டும். இதுக்கு வித்துடுற மாதிரியாக நம்ம சியா பண்ணுறது, அப்படி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்று போகிறது, இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம்ங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அன்பு இரக்கம் என்பது இஸ்லாம் நமக்கு சொன்னதுதான். அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது என்பது ஃபோன்லையும் தான், நேரடியாகவும் தான் தப்பு 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 என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்எம்எஸ்ஸினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக, ஃபேஸ்புக்கினூடாக, ஃபோன் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறதும் தப்பு தானே. அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? முடியாதுல்ல. நான் கல்யாணம் பண்ண போகிற ஒரு பெண்ணு எவனோ ஒரு ஆணோடு தனித்திருக்கிறாள் ஃபோனில் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியுதா? இல்லை. அப்போ எனக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தருக்கு இன்னொரு சட்டமா? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஒரு அனாச்சார கலாச்சாரம், அதை விட்டு விலகி நிற்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க